Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜவுளி உற்பத்தி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் தற்போது சேலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடை வீதிகளுக்கு சென்று துணிகளை வாங்கினால் மக்கள் கூட்டத்தில் சிக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமில்லாண்டு பிற இன்னல்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸ்களுக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக சேலத்தில் கார்மெண்ட்ஸ் அதிக அளவில் உள்ள நெய்க்காரப்பட்டி, நிலவாரப்பட்டி, குண்டலாம்பட்டி மற்றும் கருங்கல்பட்டி, குகை ஆகிய உள்ள செயல்படும் 80க்கும் மேற்பட்ட கார்மெண்ட்ஸ்களுக்கு நேரடியாக சென்று தங்களுக்கு தேவையான ஆடைகளை ஆர்டர் கொடுத்து பெற்றுச் செல்கின்றனர். இதன் காரணமாக கார்மெண்ட்ஸ்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் தொழிலாளர்கள் ஆடை உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஆண்களுக்கான சட்டைகள் மற்றும் பெண்களுக்கான தேவையான சுடிதார், நைட்டி உள்ளிட்டவற்றின் உற்பத்தி தற்போது சுறுசுறுப்பாக நடந்து வருகிறது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த ஹைவே கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் ராஜவேல் நம்முடைய இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன. அப்படிங்கும் போது உங்களுடைய ஆடை உற்பத்தி, அதாவது குறிப்பிட்ட ஜென்ஸுக்கோ லேடிஸுக்கோ எப்படி இப்போ நடந்துட்டு இருக்கு, அது விஷயம் என்ன? ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனுக்கு அனுப்ப வேண்டிய பீஸ்லாம் அனுப்பிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு வாரம் இங்கே ரீட்டைலில் சுற்று வட்டாரம் இருக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம டவுனில் போய் நெருக்கடியில் சிக்க வேணாம், டிராஃபிக் சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நேரடியாக ஃபேக்ட்ரிக்கே வந்தோம்னா குறைஞ்ச விலையில் தயாரிக்கிறதுலேயே நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னால நேராக இங்கே வராங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ எல்லாம் குரூப் ஷர்ட்ஸ் நிறைய கேட்டு இங்கே வராங்க. வந்தாலும் லைவாக உடனே டிசைன்ஸ் கொடுத்துருவோம். தயார் பண்ணி காலையில் கேட்டால் சாயந்தரம் கொடுத்துட்றோம். அதே போல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் லைவாக டெய்லி என்னென்ன ப்ரொடக்ஷன் உள்ள கொடுத்துட்டே இருக்கிறதுனால நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. அதே மாதிரி வேலை ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுழற்சி முறையில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வருமானம் கூடுதுங்க. அது இப்போ தேர்தல் நெருங்குது. அதனால அரசியல் கட்சியினர் எதுவும் தங்களுடைய கட்சியினர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஆர்டர் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி ஆர்டர் உங்களுக்கு எதுவும் வருதா? நிறைய வருதுங்க. நிறைய இப்போ எல்லாத்துக்கும் இலவசமாக அவங்க கட்சியோட எம்ப்ராய்டரி குறித்து கேட்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, இப்போ டிவிகே எல்லாருமே அவங்களோட எம்ப்ராய்டரி குறித்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுக்கறதுக்கு, அந்த கட்சி வளர்த்துறதுக்கு இப்போ தீபாவளி ஒரு நல்ல இதாரமாக எடுத்துக்கிறாங்க. வேஷ்டி, சட்டு எல்லாமே நிறைய போகுது. ஜிஎஸ்டினால கொஞ்சம் விலை கண்டிப்பாக குறைஞ்சிருக்குது. ஏன்னா நூல் விலை எங்களுக்கு முன்ன ஷர்ட்டுக்கு 5% டேக்ஸ், இன்புட்டும் 5%, அவுட்புட்டும் 5%. பட் யான் விலை 18லேருந்து 5 வந்துருச்சு. அதனால இப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா மெட்டீரியலோட விலை குறைஞ்சிருக்குது. நிறைய டிசைன்ஸ் உள்ள வருது. இப்ப தயாரிப்பு நிறைய உள்ள வருது. நிறைய டிசைன்ஸ் எடுக்கலாங்க. கடைகள்ல விற்பனை பண்ணதுக்கும் ஃபேக்டரியில் விற்பனை பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபேக்டரிக்கு வந்தா இங்க நீ கடைக்கு போனீங்கன்னா ஒரு 100 பீஸ் 200 பீஸ் பார்க்கலாம் ஒரு சைஸுக்கு. இங்க வந்தீங்கன்னா ஒரு சைஸுக்கு நாங்க 5000 பீஸ் வச்சிருப்போம். அப்படிங்கும் போது அவங்க தேவையான பொருட்களை ஈஸியா எடுத்துடலாம். இப்ப நிம்மதியோட எடுத்துட்டு வெளியில போறாங்க. சேலத்தை பொறுத்தவரை தற்போது 120க்கும் மேற்பட்ட கார்மெண்ட்ஸ்கள் செயல்படுகின்றன. ஏற்கனவே 80 கார்மெண்ட்ஸ்கள் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஜவுளியை வழங்கிவிட்டதால் அவையும் தற்போது களமிறங்கியுள்ளன. இதனால் சேலம் மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கார்மெண்ட்ஸ்களில் தற்போது உற்பத்தியானது இரவு பகலாக நடந்து வருகிறது. இந்த உற்பத்தியானது தீபாவளிக்கு முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையும் அல்லது அதனையும் தாண்டி நடக்கலாம் என வியாபாரிகளும் மற்றும் உற்பத்தியாளர்களும் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.